ஹே காய்ஸ், எக்கோ அடிக்குதுல்ல, கொஞ்சம் இன்றைக்கி சவுண்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுக்குன்னா நாங்கள் ஒரு எம்டி ரூமில் உட்காந்துருக்கோம். எங்களோட ஒரு ரூமை பாருங்களேன், அப்படியே ஃபர்னிச்சர் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு எம்டி ஆக்கி வச்சுருக்கோம். எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் விளையாட போகிற கேமே அந்த எம்டி ரூமுக்குள்ளே தான். அப்படி என்னடா கேம் எம்டி ரூமுக்குள்ளே அப்படின்னு கேட்டால், இது வந்து ரொம்ப நாளாக நம்ம நெட்டில் பார்த்து வச்சுருக்கிற ஒரு கேம் தான். விளையாடணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்துருச்சு. என்னன்னு சொல்கிறேன் பாருங்க, சவுண்டு கேட்குதா? பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 கீச்சுன்னு கத்துற கோழி இருக்குது. ஸோ 4 கோழி இருக்குது. இதை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ இதை பார்த்தோன்னே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் 3 பேர் இருக்கோம். இந்த 3 பேரில் 2 பேர் அவங்க காலில் இந்த கோழியை கட்டிக்குவாங்க. பாருங்கள், அதுக்கு டக் டேப்பெல்லாம் வச்சுருக்கோம். ஒருத்தர் கண்ணை கட்டிக்குவார். கண்ணை கட்டிட்டு இந்த அதுக்கு பாருங்கள் பிலோ, இந்த பிலோவை வச்சு மற்ற 2 பேரும் அங்கங்கே நடக்கும்போது சவுண்டு வரும்ல, அந்த சத்தத்தை கேட்டு இவர் அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை இது சும்மா இந்த வின் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஃபன்னு. நாங்கள் அந்த கேமை பார்த்து ரொம்ப சிரிச்சோம். சரி, நம்மளும் அதை ப்ளே பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அதை விளையாட போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த ரூல்ஸு இதெல்லாம் கிடையாது. என்ன, சேஃபாக விளையாடுங்க, அவ்வளோதான். இந்த இவர் இருக்காரு, இவருக்கு கேம்னு வந்தால் பிள்ளையாவது மருமகளாவது அவனை கொள்ளு அந்த மாதிரி சப்ப விளையாட்டை கூட சீரியஸாக விளையாடுவார். ஒரு நாள் இப்படி தான் ஏதோ விளையாடுறேன்ட்டு கீழே கொண்டு போய் விழுந்துட்டேன். அதனால தான் உன்னைய நம்பி சின்ன ரூம் எடுத்திருக்கேன். வெளியே லிவிங் ஏரியாவில் தான் விளையாட பார்த்தேன். இவனை நம்ப முடியாது. இவன் வந்து இந்த மிஸ்டியை பிடிக்கிறேன்னு பெல்கனிலேருந்து குதிச்சிருவான். செய்யக்கூடிய ஆள் தான், செய்வான், எனக்கு தெரியும். அதனால தான் ரூம் எல்லாம் மூடிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வெளியே சரியான மழை, அதனால் அப்படியே ஜில்லுன்னு இந்த கேமை விளையாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் அடிக்கிறது, யார் கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன், சரியா? இவங்க 2 பேருக்கு தான் அடி. இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடணும், நான் தான் அடிக்கணும். ஸோ இவங்க 2 பேரையும் கால்லையும் இப்போ இதை கட்டிடலாமா? அவரோட காலில் 2 கட்டி விடுங்க. முதல் வச்சு பாரு, அமுத்தி பார்ப்போம். ஸோ இப்போ மற்ற பிளேயர்ஸோட காலில் கட்டிட்டு நம்ம கேமை சீக்கிரம் ஆரம்பிப்போம். காய்ஸ், இந்த சவுண்டு கேட்குதா? ஸோ இந்த சவுண்டை வச்சு தான் இன்றைக்கி இவங்கள ஒழுக்க போகிறோம். இப்போ இப்படி நான் கண்ணை கட்டிக்கிறேன். காது கேட்கணும், சரியா? எத்தனை கால்? 15. இப்போ சொல்லு, எத்தனை? 4. கீழ்கண்டால பார்க்குறியோ? 3, 6. நான் உண்டையுமே வேண்டல. ஓகே காய்ஸ், இப்போது கேமரா வந்து ஒரு இடத்துல வைக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே இதுதான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்குங்க, சும்மா ஃபன்னுக்காக. 100 blocks சேலஞ்சை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு விளையாடுவோமே. சவுண்டு கொஞ்சம் எக்கோ அடிக்கும், ஏன்னா எம்டி ரூமு. அங்கே பாருங்கள், மழை வர பெய்யுது. ஸோ இந்த ஜன்னலுக்கிட்ட தான் கேமரா வைக்க போகிறேன். எக்கோ சவுண்டு, இவங்களோட பீக்குன்ற சவுண்டு, மழை சவுண்டு எல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்டாலாம் அந்த வீடியோ இருக்காது. ரம்ஸ்டி ஃபேமிலி வ்ளாக் எந்த காலத்தில் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. சரி வாங்க நம்ம விளையாட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்க, இதான் ஃப்ரேமு, எல்லாம் தெரியுதா? இதான் ஃப்ரேமு. சரி, இப்போ எங்கள் வெப்பனை என் கையில் கொடுங்க, சரியா? சரி, இப்போ நான் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிக்கீங்க. Round 1. Fight. 5, 4, 3, 2, 1. சத்தம் கேட்குது. மிக வாங்க.
ஓடுறவங்களுக்கு தான் டயர்டாக இருக்கும்னு பார்த்தா துரத்துறவங்களுக்கும் டயர்டாக இருக்கு. இதில் இந்த கோழியோட சத்தத்தை விட இவனுங்க ரகசியம் பேசுகிறேன்னு சில நேரம் ரகசியம் பேசுகிறானுங்க. அதை வச்சு தான் அடி விழுது. அந்த ஓரத்துல போய் அடி இருந்துட்டாங்களா? அப்ப நீங்க அடிக்கிறீங்க, கேமரால ஒன்றும் தெரியல, நீங்க அடிக்கிறது தெரியுது. இல்ல அது கேமரா தெரியாட்டி பரவாயில்ல. நீங்க உங்க உசர காப்பாத்திக்கலாம். இல்ல எனக்கு இதுல வச்சு மாட்டீங்க. சத்தம் போடாம நிக்கிறான். நான் அதேதான் அடி விழுது. சரி நன்றி பண்ணுவோமா? நான் தரேன்டா. ஆமா நான் கண்ண கட்டுறது கொஞ்சம் ஆசிரியர் அடிக்கலாம். சரி இப்போ நான் இந்த பக்கம் 5 4 3 2 1 கதவு கிட்ட ஓட்டணும். யார் வேணும் படிச்சுட்டு இந்த கேமே சத்தம் போடாமல் இருக்கணும். இந்த இவர் மிஸ்டி அங்கே போயிட்டு அவனோட சத்தம் கேட்குது, மாட்டிக்கிச்சு. கப்பைக்குள்ள வந்து போகிறது. இப்போ வந்து இப்போ அம்மா அடிக்க போகிறாங்க, நானும் மிஸ்டியும் ஒளிய போகிறோம். இப்போ அந்த கோழியை ஏன் காலில் கட்டிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு போவோம். காய்ஸ் அம்மா அங்கே கண்ணை கட்டிட்டாங்க, நான் என் காலில் கோழியை கட்டிட்டேன். நான் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், இன்னொரு சைடு ஷூட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபுட்டேஜ் எப்படி வருதுன்னு. நல்லா வந்துச்சுன்னா இந்த ஃபுட்டேஜை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே எப்போ நான் கையில் ஒரு Round 2. Fight. ஒரு கையை முன்னுக்கு நிறுத்திக்கிங்க, நீங்களே சுவரில் போய் மோதிடாதீங்க. சரியா? பின்னாடி போங்க. பின்னாடி போய் அப்படி திரும்பி நில்லுங்க சுவர் போட்டு. இப்போ நீங்க கவுண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 1 5 4 3 2 1. இன்னொரு சத்தம் நல்லா ஓடல போல இருக்கு. அது கோழியை நான் அனாமத்தா இருக்கு. புதியாளங்களை தான் ஏமாத்துறாங்க. கோழி சத்தமே வரல. இது இங்கிருந்து ஓடிக்கிறேன். தைரியம் என்கிட்ட வந்து அது போங்க, எங்க வாங்க.
உண்மையா வாங்க மூச்சு சத்தம் விளையாட்டு பக்கம் வருது. ஆம்பளை மூச்சு, இது ஆம்பளை மூச்சு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க இப்படி மௌன மாதிரி கவுண்டுக்கு யாரும் ஆகக்கூடாது. அடி வாங்கினாரே யாராவது? வாங்கினீங்களே சொல்லுங்க. அடி வாங்கினதாலே வாங்கிட்டா சித்தப்பு கண்ணை அம்மா நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப நேரம் அங்க போய் இருந்துட்டேன். மிஸ்டேக் எனக்கு கிட்ட வந்து சத்தமே போடாம இருந்தா மிஸ்டேக் எனக்கு கிட்ட வந்து அமிக்கிட்டு ஓடிடுங்க. ஆமா சரி எப்படி இருக்கு தெரியுமா? பைத்தியம் வருதுக்கு கண்ணு தெரியுதுல சத்தம் அங்க வந்து அங்க காது கொஞ்சம் குழம்பு. காய்ஸ் செம்ம பண்ணுங்க. இப்போ அடுத்தது இப்போ மிஸ்டி கண்ணை கட்ட போகிறாங்க. இப்போ மிஸ்டியோட கோழியை எடுத்து அம்மா காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லெவல் 3ல வந்து சந்திக்கிறோம். மிஸ்டி ரெடி ஆகிட்டாங்க, அம்மா ரெடி, நானும் ரெடி. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ரவுண்டில் இருக்கோம். இந்த ரவுண்டில் நானும் அம்மாவும் தான் இப்போ ஓட போகிறோம். யார் கூட அடி வாங்குறாங்க மிஸ்டிக்கிட்ட அப்படிங்கிறத பார்ப்போம். மிஸ்டிக்கு ரொம்ப நாள் ஆசை இவங்க 2 பேரையும் வெளுக்கணும்னு. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன கண்ணை கட்டி விட்டாங்க. அதனால் மிஸ்டி சொல்லுது பரவாயில்ல, நீங்கள் 2 பேர் தானே பிள்ளையா, அப்போ கண்ணை கட்டுறது பரவாயில்ல. இந்த விஷயத்தில் இன்னார அடிக்கணும்னு நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டி ரெடியாக இருக்குது. ஓகே இப்போ ஆரம்பிச்சிடலாமா? Round 3. Fight. 5, 4, 3, 2, 1.
கைக்கு வந்து அதை விட்டுட்டிய அம்மா நீ எப்படி எல்லாம் அடி வாங்கி கொடுக்குற எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அம்மா நாங்க நினைச்சோம் ஒரு 1 hour 2 hours இதை விளையாடுவோம்னு முடியல அது வீடியோல அவங்க மற்றவங்க செய்யறத பார்த்து ஈஸியா மாதிரி இருந்துச்சு ஏசி ரூம்ல தான் விளையாடுறோம் இருந்தாலும் குப்பு இருக்குது அம்மா என்ன பண்ணாங்க இவன் ரொம்ப நேரம் சும்மா நிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து அப்படின்ட்டு ஓட பார்த்தான் புடிச்சிட்டேன் சொக்காய பிடிச்சிட்டு அடி வாங்கி உங்களை அடிச்சேன்னா ஏன் சட்டையை பிடிச்சிட்டு ஓடுனீங்க அது அவங்கள முச்சி தான் கேட்டுச்சு இல்ல இவனுக்கிட்ட வந்து நான் சத்தம் ஓட போகிறது गाइस நல்லா இருக்கு நாங்க 3 பேர் தான் அதனால நீங்க உங்க ஃபேமிலில நிறைய பேர் ஒரு கூட்டு குடும்பமா இருந்தீங்கன்னா உங்க அத்தை சித்தி மாமா யார் மேலாவது பழைய கோவம் இருந்துச்சுன்னா எல்லாரும் இந்த விளையாட்டு கூப்பிட்டு பெல்ட் எடுத்து சும்மா சக்குன்னு அடியை போடலாம் நல்லா இருக்குங்க ஓ இவ்வளவு ஃபன்னா இருக்கும்னு எதிர்பார்க்கல ரொம்ப ஃபன்னா இவ்வளவு ஃபன்னா இருக்கும்னு எதிர்பார்க்கல இவ்வளவு டயரிங்கான இதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப டயர்டா இருக்கு அந்த ஓடுனா இருக்குமே ரொம்ப தூரம் அது மாதிரி ஒரு அலக்கல ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷம் தான் விளையாண்டோம் ஜிம்முக்கு போகிறத விட இருக்குது ஓகே ஆமாம் இது மாதிரி புது சேலஞ்சஸ் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் இந்த 100 days சேலஞ்சில் உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் உங்களை நாளைக்கு வேறு விளாக்லாம் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்